வணக்கம். யாழ்ப்பாண யூடியூபர் எஸ்கே கிருஷ்ணாவை மீண்டும் விளக்கமறியலில் வைக்க மல்லாக நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. யூடியூபர் எஸ்கே கிருஷ்ணா மீதான வழக்கு இன்று 2ஆம் திகதி விசாரணைக்கு எடுக்கப்பட்ட நிலையில் மீண்டும் வருகின்ற 14ஆம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவு இடப்பட்டுள்ளது. அந்த வகையில் மாணவி ஒருவரிடம் அநாகரிகமான வார்த்தை பிரயோகித்தமை தொடர்பில் சர்ச்சையானதை அடுத்து யூடியூபர் எஸ்கே கிருஷ்ணா கைதாகி விளக்கமறியலில் தொடர்ந்து வைக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. எஸ்கே கிருஷ்ணா இன்று எப்படியாவது விடுதலை செய்யப்படுவார் என்ற நம்பிக்கையில் காத்திருந்த அவரது ஆதரவாளர்களுக்கும் அவரது குடும்பத்தினருக்கும் ஏமாற்றமே காத்திருந்தது. தன்னுடைய மகன் இன்று எப்படியாவது வீட்டுக்கு வந்து விடுவார், அவனுக்கு வயிறார சோறு ஊட்டி விட வேண்டும் என்று காத்திருந்த தாய் மிகவும் கண்ணீருடனும் பெருத்த துயரத்துடனும் வீடு சென்றுள்ளமையை பார்த்தவர்கள் கண்களில் கண்ணீர் மல்கியது. அது மட்டுமின்றி அவருடைய சகோதரர்கள் தன்னுடைய பாசத்துக்குரிய சகோதரனின் நிலைமையை பார்த்து கனத்த இதயத்துடன் வீடு சென்றுள்ளார்கள். இலங்கையை பொறுத்தவரைக்கும் பாரிய குற்றச்சாட்டுகளில் ஈடுபட்டவர்கள், பெருந்தொகை பண மோசடியில் ஈடுபட்டவர்கள் எல்லோருமே சர்வசாதாரணமாக நடமாடிக்கொண்டிருக்கும் இந்த வேளையில் எஸ்கே கிருஷ்ணா அவர்களுக்கு தொடர்ந்தும் பிணை மறுக்கப்படுவது பெருத்த சந்தேகத்தை ஏற்படுத்துகின்றது. எஸ்கே கிருஷ்ணாவின் பிணை தொடர்ந்தும் மறுக்கப்படுவதற்கு பின்னணியில் இருப்பவர்கள் புலம்பெயர் தேசத்தில் இருக்கின்ற சில நபர்களும், யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற ஒரு அரசியல்வாதியும் ஒரு பிரபல சட்டத்தரணியும் செயற்படுவதாக நம்பத்தகுந்த வட்டாரங்களில் இருந்து செய்தி வெளியாகி உள்ளது. இவை பற்றி விரிவாக இன்னொரு காணொளியில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.